கோவை மாவட்டத்தின் ஊரக பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து வந்தது. மேட்டுப்பாளையத்தை பொறுத்தவரை மேட்டுப்பாளையம், அன்னூர், சிறுமுகை மற்றும் காரமடை போன்ற பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே இந்த மழைப்பொழிவானது இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் அன்னூரில் கூடுதலாகவே அதிக அளவில் மழை பெய்தது எனலாம். இந்த நிலையில் அன்னூரில் இருந்து சத்தி செல்லக்கூடிய சாலையில் சிஎஸ்ஐ சர்ச் பகுதியில் 100 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரம் ஒன்று அங்கிருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த பலத்த மழையின் காரணமாக அந்த வேப்ப மரத்தின் ஒரு கிளை முறிந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து அன்னூர் வழியாக சத்தி செல்லக்கூடிய சாலையில் பிரதான சாலையில் திடீரென அந்த மரமானது சாலையின் நடுவே ஒரு கிளையானது பெயர்ந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த சமயத்தில் வாகன ஓட்டிகளோ அல்லது பொதுமக்களோ யாரும் அந்த பகுதியில் செல்லாததால் பெரும் உயிர் சேதமானது தவிர்க்கப்பட்டது. அதே சமயத்தில் அந்த மரத்தின் மேல் பகுதியில் இருந்த கேபிள் வயர்கள் மற்றும் இணையதளம் பயன்பாட்டுக்காக அமைக்கப்பட்டிருந்த அந்த ஃபைபர் கேபிள்கள் போன்றவையெல்லாம் இந்த மரம் விழுந்ததன் காரணமாக அறுந்து விழுந்தது. இந்த காட்சிகள் முழுவதுமே அந்த அருகில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. தற்போது அந்த காட்சிகளானது கிடைக்கப்பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான அமைந்துள்ளது. ஏனெனில் அந்த முறிந்து விழுந்த கிளையானது அவ்வளவு பெரிதாக இருந்தது. அந்த சமயத்தில் யாரும் வராதால் ஒரு பெரிய உயிர் சேதமானது தவிர்க்கப்பட்டுள்ளது. பின்னர் தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் பேரூராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று அந்த முறிந்து விழுந்த கிளைகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது.